ஸோ ஹாய் வியூஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மாங்காடில் இருக்கக்கூடிய வைகுண்டநாதர் பெருமாள் டெம்பிளுக்கு தான் கைஸ் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் இந்த கோவிலை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே தான் வந்து பார்த்திங்கன்னா மாங்காடில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் டெம்பிள் வந்து இருக்குது. அது ரொம்பவே வந்து ஃபேமஸான ஒரு கோவில். ஸோ அதுவுமே வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த கோவிலை பற்றி பார்த்தோம்னா இந்த கோவில் வந்து பல்லவர் காலத்தில் வந்து கட்டப்பட்ட ஒரு கோவில். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா யோக நரசிம்மருடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு அப்படியே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சக்கரத்தாழருடைய சன்னதியுமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது கைஸ். ஸோ கைஸ் இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே தான் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளீஸ்வரன்ற ஒரு கோவில் இருக்குது. ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா வந்து இந்த கோவிலுமே விசிட் பண்ணிட்டு அந்த கோவிலுமே நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ வள்ளி தாயார் சன்னதி வந்து வச்சுருக்காங்க. ஸோ கைஸ் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பச்சை பசங்களும் ரொம்பவே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது கைஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஆண்டாள் சன்னதி வந்து வச்சுருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா மாங்காடு நான் உங்ககிட்ட சொன்னேன். ஸோ மாங்காடுனா வந்து அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மேங்கோன்னு அர்த்தம். ஸோ காடுனா வந்து ஃபாரஸ்ட்டு. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க மேங்கோ ஃபாரஸ்ட்டாக வந்து நிறைஞ்சி இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த இடத்துக்கு வந்து மாங்காடுன்னு பேர் இருந்துச்சு. ஸோ இந்த கோயிலுடைய கருவறையில் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து ஸ்ரீதேவி பூதேவியோட நம்மளுக்கு வந்து திருக்குளத்தில் வந்து காட்சியளிக்கிறாரு. ஸோ இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தல வரலாறு இருக்குது. அதை நான் வந்து இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருமண வைபவத்திற்காக ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் தன் கையில் மோதிரத்தை சீர்வரிசையாக கொண்டு வந்தார். இங்கு திருமணம் வைபவம் நிகழாமல் இருக்கவே இத்தலத்திலேயே வீற்றிருந்த திருக்கோலமாக ஸ்ரீதேவி பூதேவியுடன் பக்தர்களுக்கு சேவை செய்கிறார். சன்னதியில் பெருமாள் கையில் தடைகளை நீக்கும் பிரயோக சக்கரம் வைத்திருக்கிறவாறு நம்மளுக்கு காட்சியளிக்கிறார். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த கோவிலோடைய ஸ்டோரி நம்ம வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய பேர் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா வைகுண்ட பெருமாள்ன்ற பெயரில் நம்மளுக்கு வந்து அருள் புரிகிறாரு. ஸோ அதே மாதிரி தாயாருடைய பெயர் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ கனகவல்லி தாயார்ன்ற பெயரில் நம்மளுக்கு வந்து அருள் புரிகிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயருடைய சன்னதி வந்து நம்மளுக்கு வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த கோவிலை நம்ம வந்து பார்த்து முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோவில் வந்து இருக்குது. ஸோ அதையுமே நம்ம போயிட்டு தரிசனம் பண்ணலாம். ஸோ கைஸ் நம்ம வந்து வந்தாச்சு. ஸோ வெளியிலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்பல் எல்லாமே வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ அங்கே வச்சுட்டு நம்ம வந்து கோவில் உள்ள வந்து என்ட்ரு ஆயாச்சு. ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக காமாட்சி அம்மனுக்காக வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா 2000 வருட பழமையான ஒரு கோவில். ஸோ இந்த மாங்காடில் தான் வந்து பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் வந்து தவம் பண்ணாங்க. எதுக்கு தவம் பண்ணாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா சிவனை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்து தவம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி தவம் பண்ணும்போது நிறைய கஷ்டங்களை அவங்க வந்து சந்திச்சிருக்காங்க. ஸோ இந்த கோவிலுடைய கருவறையில் வந்து பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் வந்து அவங்க கையில் வந்து பேரட்டை வச்சுருக்கிற மாதிரி வந்து ஒரு சூப்பரான ஒரு சிற்பம் வந்து இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் அதை வந்து பாருங்கள். ஸோ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சாமி வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இந்த கோவிலுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் வந்து தரிசனம் பண்ணுறாங்க. ஸோ அப்படி வரும்போது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கையில் வந்து 2 லெமன் வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அப்படி அவங்க லெமன் எடுத்துகிட்டு வரவங்க வந்து பார்த்திங்கன்னா 6 வீக்ஸ் கண்டினியூஸாக அவங்க வந்து லெமன் வந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ 6 வீக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து நிறைய பூஜை வந்து நடக்கும். ஸோ அதில் வந்து ஒரு பூஜைக்காக வந்து அவங்க லெமன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அவங்க கொடுத்துட்டு சாமிக்கிட்டேருந்து வச்சு அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் பூஜை ரூமில் வந்து வைப்பாங்க. ஸோ இப்போ மக்கள் என்ன நம்புகிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ பார்வதி தேவி வந்து லெமன் உருவத்தில் வந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீர்ப்பாங்கன்றது தான் வந்து அவங்க நம்புகிறாங்க. ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா சோழாவுடைய ஆர்கிடெக்சரில் வந்து இருக்குது. ஸோ அப்போனா வந்து சோழர்கள் தான் வந்து இந்த கோவில் வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ இந்த கோவிலுடைய என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ராஜகோபுரம் வந்து இருக்குது. ஸோ அது வந்து 7 அடுக்கு கொண்ட பெரிய ராஜகோபுரம். ஸோ கருவறைக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் வந்து தவம் பண்ணுற மாதிரி ஒரு சிற்பம் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ நீங்கள் வந்து லைனில் இருக்கும் போதே வந்து அந்த ஒரு ஹோல்ஸ் வழியாக நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கோவிலுடைய டைமிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 o'clockலேருந்து மத்தியானம் 1:30 வரைக்கும் இந்த கோவில் ஓப்பனில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நடை சாத்திட்டு 3 o'clockலேருந்து 9:30 வரைக்கும் இந்த கோவில் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன டைமிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீக் டேஸில் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த டைம் தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இதே நீங்கள் வந்து வீக்கெண்டில் வந்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு டைமிங் இருக்குது. ஸோ அதை நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ காலையில் 5 o'clockலேருந்து நைட்டு 9:30 வரைக்கும் இந்த கோவில் வந்து உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும்.
ஸோ இப்போ நான் சொன்ன டைமிங்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு டைமிங் சூஸ் பண்ணி கண்டிப்பாக இந்த கோவில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வேண்டதே நடக்கும். ஸோ அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ் பண்ணிச்சு நம்ம ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.